வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டு 5 பிரின்ஸ் பிஜிஎன் ரேசிங் ஃபெடரேஷன் கிளப்பில் 15 மணி நேரம் பரப்பிய திரு ரூபீஸ் வட்டக்கரை அவரோட லாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். அவரோட அனுபவங்களை பற்றி பேசுகிறோம். வணக்கம். நீங்கள் என்ன வருஷமாக ப்ராப்ளம் இதனால ப்ராப்ளம் ஆசை வந்துச்சு? நான் இப்போ ஒரு 12-13 வருஷமாக இந்த வீட்டில் ப்ரா வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு 13 வயசில் திருநெல்வேலி வேலைக்கு போயிருந்தேன். அப்புறம் அங்கே போய் திருநெல்வேலியிலே ப்ரா வச்சுருந்தேன். அப்போ எப்படின்னா சும்மா ரேவல் சும்மா பேருக்கு ஆசைக்காண்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே மாமா ஒரு ஆள் ப்ரா வளர்த்துட்டு குமார் திருநெல்வேலியில் இருக்காங்க. இப்போ இங்கே வட்டாரில் தான் இருந்தாங்க, இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்க. அவர் மூலமாக அவர் ரொம்ப ப்ராயில் ரொம்ப இதாக இருப்பார். அதனால நமக்கு அப்படி ஒரு ஆசை. நீங்கள் அப்போ டோர்னமெண்ட்டெல்லாம் எந்த வருஷத்துலேருந்து? நான் டோர்னமெண்ட் ஃபஸ்ட் வருஷம் நான் இந்த ஊரில் கிடையாது, தம்பி தான் ஒரு டோர்னமெண்ட் விட்டது 2018 நினைக்கிறேன். ஆமாம், அதில் இல்லை. ஆமாம், நம்ம விட்டு முதல்ல ஸ்டார்டிங்லேயே மழை விட்டு உடனே மழை. அப்போ என்னென்னா அப்புறம் ரெண்டுமே வரல. ஒன்று மட்டும் ரிட்டர் ஆச்சு, ஒன்றும் வரல. சான்ஸ் வாங்கியிருந்தது, ரெண்டாவது ஓடல. அப்புறம் டைம் வச்சது எந்த வருஷத்துக்கு டைம் ஆச்சு? 2021. ஆமாம். சரி, அது எந்த டைம்? அதில் 13-1. ஆமாம். எந்த டோர்னமெண்ட்டு? நம்ம டோர்னமெண்ட் தான். சரி சரி சரி. அது என்ன கலர் ப்ராப்ளம்? தாமரானும் ஒரு வெள்ளப்பட்டையும் விட்டுருந்தேன். சரி. அதில் வெள்ளப்பட்டை 1258. சரி. இது 13-1. சரி 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 சரி. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த வருஷம்? அதுக்கு அடுத்த வருஷம் பந்தயம் விட்டுருந்தேன். ஏன்னா 7 மணிக்கு பிறகு சின்ன மலையில வெளியே போயிட்டு. சரி. 2023 44 வச்சு. ஆமா. சரி சரி. 2024 நீங்க டைம் பண்ணல? 2024 ஆமா. நம்ம பந்தயத்துல 15. வேற ஏதாவது டோர்னமெண்ட்ல? அப்புறம் நம்ம ஹென்ரியான பந்தயத்துல 14-42. ஆமா. இது உங்களுக்கு இந்த பந்தயத்தை அன்னைக்கு பறந்த டைம்னா? ஆமா. உங்களுக்கு எல்லாம் இந்த ப்ரா டேன்ல எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? நான் போன வருஷம் எனக்கு இந்த ப்ரா நான் இருட்டுக்குள்ள ரொம்ப விரட்டல. ஏன்னா அந்த மழையும் இதுவா இருந்ததுனால சரி ரொம்ப ட்ரெயின் பண்ணல. அதுக்கு முந்தின வருஷமும் இப்படிதான், இதே ப்ரா தான். ஆமா, இதே ப்ரா தான். சரி 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 சரி. இன்னொரு வெள்ளப்பட்டை இருந்து அது எனக்கு 18 தாண்டி ஓடிட்டு இருந்ததுதான். சரி சரி சரி. ஆனா போன வருஷம் ஆனா பந்தயத்துக்கு 14-42. ஆமா. 2024 பிறந்ததும் அதே வழியான. ஆமா ஆமா. மேலா ஃபீமேலானா? அது ஃபீமேல். ஆமா. சரி, உங்களுக்கு டேன்ல அப்ப கூடுதல் நேரம் ஓடிட்டு 18 மணி நேரம் ஓடி இருக்கு. ஆமா, இதே ப்ரா தான். ஆமா, இதே ப்ரா தான். நீங்க அந்த ப்ராக்கள் அந்த டேன் எப்படி விடுவீங்க, சுத்தி எப்படி விடுவீங்க? நான் டேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரா மொத்தத்திலே காலையில ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் தான் கூடுதல் விட்டுட்டு இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப பிந்தி விடும்போது இருட்டுக்குள்ள ஏற மாட்டேங்க. சரி. அதனால என்னன்னா ஒரு 7-8 மணி நேரம் பகல்லே ஓட்டிடுவேன். சரி. ஓட்டிட்டு ஆமா, அதுக்கப்புறம் தான் நான் மேல 2வது இருட்டுக்கு ஏத்துறது. சரி சரி. டெய்லி அப்புறம் 4 மணிக்கு விட்டு 6:30 அந்த மாதிரி லைட்டு போட்டே இறக்கிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் 5 நேரம் அந்த பகல்ல 8 மணி நேரம் பறந்ததுனால அது அப்புறம் இருட்டுக்குள்ள ஏற ஆரம்பிச்சு. ஆமா, அதனால அப்படியே ஏறி நம்ம கிடைச்சிட்டு. சரி சரி சரி. இங்க டேன் எத்தனை நாளைக்கு ஒருக்கா விடுவீங்க, சுத்தி எந்த மாதிரி விடுவீங்க? நான் டேன் 2 நாள் ரெஸ்ட் போட்டு ஒரு நாள் டேன் விடுவோம்மா. சரி. அது எவ்வளவு மணி நேரம் வந்த பிறகு நான் மேக்சிமம் 2 நாள் ரெஸ்ட்னா ஒரு எப்படியும் ஒரு 10 மணி நேரம் பறந்தாச்சுன்னா 2 நாள் ரெஸ்ட் போட்டுருவேன். 10 மணி நேரம் பறந்த பிறகு? ஆமா, 2 நாள் ரெஸ்ட் போட்டுருவேன். ஆமா. அந்த ரெஸ்ட்ல நீங்க எந்த மாதிரி இற விடுப்பீங்க? டேன்ல விடும்போது எப்படி இற விடுப்பீங்க? நான் எப்பவுமே நைட்டு மட்டும் தான். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இற கொடுக்கவே தெரியாது. நான் என்னன்னா எனக்கு பந்தயத்துல எல்லாமே மிஸ்டேக் என்னன்னா இற மிஸ்டேக்லயே தான் எனக்கு ப்ராயெல்லாம் குமைச்சது. சரி சரி சரி. அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் என் தம்பி கண்ணன் இங்க கூட வச்சிருக்கான். அவன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான். அப்ப அவன் கொஞ்சம் நம்மகிட்ட சொல்லுவான், ஆனா நீங்க இந்த மாதிரியே இற கொடுங்க, ஒரு நேரம் இற கொடுங்க, கடலை நல்லா கோரை போட்டு நீட்டா கொடுங்க அப்படிம்பா. அப்ப இத்தனை கடலை கொடுத்தா போதும், அதுல அது பறந்தா போதும் அப்படிம்பா. அந்த இதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். சரி. அப்ப ரெஸ்ட்ல எந்த மாதிரி இற கொடுப்பீங்க? ரெஸ்ட்ல எல்லாம் குறைஞ்சது ஒரு 50-60 கடலை கொடுப்பாங்க. ஆமா.
அந்த கொண்டாடல குடுக்கறதுனால அந்த மழைக்கெல்லாம் நீர் கட்டு வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நீர்கட்டு எனக்கு 1-2 வந்திருக்குது. அதனால எனக்கு பெரிய அளவுக்கு அந்த மாதிரி பாதிப்பு இல்ல. சரி சரி. டேன் விடும்போது எந்த மாதிரி இற விட்டு விடுவீங்க? டேன் விடும்போது கரெக்டா 25 கடலை கொடுப்போம். ஆமா, 30 ml தண்ணி, சரி. அவ்வளவுதான். பருப்பு பருப்பு டேனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க? ஆமா, ரெஸ்ட்ல மட்டும் தான் பருப்பு கொடுப்பேன். சரி சரி சரி. ஆனா இது வந்து இப்ப நீங்க 2024 வந்து 15 மணி நேரம் பறக்குறீங்க. இது வந்து உங்களோட ஆமா. பேர் வளர்ச்சி ஆமா தானே? ஆமா ஆமா. நீங்க அப்ப ஜோடி எந்த மாதிரி வைப்பீங்க? நமக்கு வந்து இந்த பிராயெல்லாம் கண்ணை பார்த்து இதெல்லாம் நமக்கு தெரியாதுண்ணா. சரி. இல்ல சிலவங்க சொல்றாங்க இந்த விங்ஸ் பேட்டர்னு அப்புறம் பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கவே தெரியாதுண்ணா. சரி சரி. அப்ப நீங்க எனக்கு யோகம்னா சரி, இந்த நம்மகிட்ட இந்த 2 புறா கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கு, அப்ப அந்த 2க்கும் ஜோடி போட்டு பார்ப்பேன். கொஞ்சம் பறந்த பிராக்ல உங்கள்ட்ட பறந்த பிராக்ல வச்சு அதுல ஆமா, ஜோடி அதுல ஜோடி எடுத்துப்பேன். இல்லனே தம்பி கண்ணன் இருக்கான், சரி அவன்கிட்ட இருந்து சில எனக்கு தேவையான பிராய பிடிச்சிட்டு வருவேன். சரி. அப்ப அதுக்கும் எனக்கு பிராயம் பாத்தி உடைப்பேன். அந்த மாதிரி அப்படி கருங்கண்ணு மஞ்சக்கண்ணு அப்படின்னு எல்லாம் சிலவங்க கருங்கண்ணு வைப்போம். நான் மஞ்சக்கண்ணு வச்சிருக்கேன், கருங்கண்ணு வச்சிருக்கேன். பேட் வந்து நல்லா ஓடி. ஆமா. சரினா நீங்க அந்த டோர்னமெண்ட்ல வந்து கூடுதல் நேரம் வச்சிருக்கிறது 15 மணி நேரம் கூடுதல் வச்சிருக்கீங்க. சரினா உங்களுக்கு இந்த பிராவளப்புல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், இவ்வளவு நேரம் பறத்தணும்னு ஒரு இது இருக்கும், ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அது எந்த மாதிரி நீங்க? எனக்கு முன்னாடியே வந்து நான் இந்த யூடியூப்ல வந்து 20 மணி நேரத்துக்கு மேல பறந்தாதான் எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறதுன்னு வர்றாங்க. எனக்கு இப்ப இந்த 15 மணிக்கு இருக்கே நீங்க வந்திருக்கு, எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். சரி சரி சரி. அப்புறம் என்னன்னா எனக்கும் அதே மாதிரி ஆம்பிஷன் இருந்து, அப்புறம் என் தம்பி எல்லாம் சொல்லுவான், எல்லாரும் 20 மணி நேரம் பறந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்ன இப்படியேதான் இருக்க அப்படின்பா. ஏன்னா 8 வருஷத்துக்கு ஆயிட்டு நான் பந்தயம் கட்டி. சரி சரி. அதனால என் தம்பி அவன் என்ன சப்போர்ட் தான், எல்லாமே அவன் பண்ணுவான். நமக்கு அதே மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு 20 மணிக்கு மேல வைக்கணும். சரி சரி. சரிண்ணா நீங்க அந்த நைட் எல்லாம் பறத்தும் போது உங்களுக்கு அந்த ஒத்தையில தான் நீங்க வந்து பறக்கிறதா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? அப்படின்னா வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? உங்க தம்பி யாராவது இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? என் தம்பி வெளியே இருக்கான், வெளிநாட்டுல இருக்கான். நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எங்க கம்பெனிக்கு எல்லாம் வர மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். விடிய அதுல ஒரு கட்டில போட்டுட்டு அதுல படத்துருக்கு அப்படியே வந்து பாத்துட்டே இருப்பேன். 22ல வந்து 2 மாசம் லீவு போட்டு இருந்து பறத்தி பார்த்தேன். அந்த டைம்ல எனக்கு நல்லா ஓடிச்சு, ஆனா எனக்கு பந்தயத்துக்கு கை கொடுக்கல. சரி சரி. அதுக்கப்புறம் யோசிச்சேன், நம்ம இப்படி 2 மாசம் லீவு போட்டதுல வேஸ்ட். அப்புறம் நானே எனக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம இப்படி இருந்தா நம்ம குடும்பத்தையே ரன் பண்ண கஷ்டம். சரி சரி. நம்ம வேலைக்கு போயிருவோம். ஆனா என் ஒய்ஃப் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவான். சரி சரி. நான் வேலைக்கு போனாலும் நான் எனக்கு இதுல வீட்டுல பிராய பிடிச்சி வச்சுட்டு போயிருவேன். காலையில இறங்கி கொடுத்துட்டு போயிருவேன். அவள்கிட்ட எத்தனை மணிக்கு தூக்கி விடுனா வரட்டி விட்டுருவா. சரி சரி. நமக்கு அது நல்லா சப்போர்ட்டா இருந்து. சரி சரி. நம்மளோட பந்தயத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது நிறை குறைகள் இருந்தா சொன்னா அதை வந்து நம்ம 2025ல திருத்திக்கிடுவோம். நமக்கு இது வரைக்கும் எல்லாருமே நல்ல இதாதான். இப்ப நான் பிராய பார்க்க விட்டாலுமே அம்பேர் பார்த்துட்டு உங்க பிராணா வருதுன்னு கரெக்ட் நமக்கு காட்டி தருவாங்க. சரி சரி. ஒரு ரவுண்டு நம்ம தள்ளி போய் இருந்தாலும் நமக்கு டவுட்டா இருந்தாலும் நான் வந்து எப்படின்னா என் பிரா வந்து எனக்கு கரெக்டா தெரியலன்னா நான் அந்த ரவுண்டு காட்டி கொடுக்க மாட்டேன். சரி சரி. அப்ப அம்பேர் பாத்துருப்பாங்க, சரி அடுத்த ரவுண்டு வரும்லாம் பாப்போம் அப்படின்ட்டு வந்து வச்சுன்னா கரெக்டா காட்டி கொடுப்பேன். அவங்களும் சரி ஓகேண்ணே நம்ம பிரா தான். சரி 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 சரி. நமக்கு அம்பேர்லாம் இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி. நல்லா நீட்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களும் கரெக்டா 7 மணி தாண்டியாச்சா நீங்களும் வந்துருவீங்களா? அதனால நமக்கு கூட ஒரு நம்பிக்கை தான். சரி சப்போஸ் அம்பேர் எதுவும் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் சரி தலைவருங்கிற முறையில அவங்களும் வந்து நிக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். சரி சரி சரி. இந்த வருஷத்துல வந்து நம்ம துணைப்படம் வந்து 5 மணி நேரம்னு வச்சிருக்கோம். ஆமா. 1-2 பேரு இதெல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களோட தாட்டு வந்து அதுல எனக்கும் நான் இந்த வருஷம் 15 மணிக்கு ஒரு டைம் வச்சோம்லானே, இந்த வருஷமும் எனக்கு அந்த 1 மணிக்கு ஒரு டைம் இருந்தனாலதான் நான் என்னால அந்த டைம் வைக்க முடிஞ்சது. சரி சரி. ஏன்னா எனக்கு உங்க பந்தயமும் மலையரசன் பந்தயமும் 2 ஒரே நாள். சரி சரி. 2 எனக்கு வந்து துணைப்புறா வந்து ஓடக்கூடியதுதான். அன்னைக்கு காலையில பயிலி விரட்டிட்டு நாங்க கவனிக்கல. எங்க பக்கத்துல மிலிட்டரி ஒரு ஆள் இருக்காரு, அவர் பார்த்துட்டு புறா பயிலி விரட்டிட்டு பாத்தியா அப்படின்னாரு. இல்லையே நான் பாக்கல, அன்னை புறா டக்குன்னு உரி வந்து விழுந்தாச்சு. சரி சரி சரி. ஏன்னா அந்த ஒரு பிராதம் பிறந்து மலையாளம் வந்து கேன்சல். ஏன்னா அது 6 மணி நேரம் 5 மணி நேரம் உண்டா, அதனால அது கேன்சல் ஆயிட்டு. அது ஒரு நமக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்து இனி இப்போ இது நம்ம இந்த வருஷம் 5 மணிக்கு இது வந்து அந்த 1 மணி நேரம் ஆமா நல்லா இருக்கும். ஆமா நமக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல,
நம்ம நம்ம கஷ்டப்பட்டு தெளிச்சு எடுக்கையில 2-3 ப்ராயம் எடுப்போம். அதுல 2 ப்ராயம் நம்பி விடும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். நமக்கு வந்து இந்த எர மிஸ்டேக்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒன்னாவது கை கொடுக்கணும் ஒரு நமக்கு நம்பிக்கையில நம்ம பந்தே விட்டுட்டு இருக்கோம். சரி சரி சரி. அந்த இதுல இப்படி ஆகும்போது நமக்கு அது கொஞ்சம் சரி. கஷ்டமா தான். சரி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எனக்காகவும் நம்மளோட சேனலுக்காகவும் உங்களோட பொன்னான நேரத்தை செலவிட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. நீங்க வந்தது ரொம்ப நன்றி. அந்த 2 ப்ராயம் பிறந்தது. இந்த 2 ப்ராயம் தான் நீங்க ஆமா. டோர்னமெண்ட்ல விட்டது. ஆமா. இதுல நமக்கு அந்த 15 மணி நேரம் அந்த டைம் வச்சு அந்த ப்ராயம் இதுதான். இது ஃபீமேலா? ஆமா ஆண். சரி மேல். மேல் மேல். ஓகே ஓகே. இது துணை பிறந்தது. ப்ராயம். ஆமா. 15 மணி நேரம் பறந்ததுக்குள்ள தகப்பேன். சரி சரி ஓகே. இது என்கிட்ட 18 வெளியே பிறந்த புறா. இது உங்களுக்கு அந்த இந்த ஃபீமேல் வந்து ஆமா. அந்த ஃபீமேல் வந்து உங்களுக்கு டேன்ல வந்து 18 வெளியே பிறந்தது. சரி ஆனா போன வருஷம் 14-42 பிறந்தது. சரி சரி. இந்த மெயில் இதுதான் நமக்கு வருஷம் 13 மணி நேரம் ஒரு நிமிஷம் டைம் வச்சு அந்த புறா 2022 சரி சரி ஓகே ஓகே. நீங்க நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஆமா. இதுல உங்களோட பேர்ல எத்தனை பேர் இருக்கும் ஒரு 13 மணி நேரத்துக்கு மேல பறக்கிற மாதிரி? ஏன்னா இதுல 8 பேரு 13 மணிக்கு மேல பறக்கும். ஆமா. ஒரு 8 பேர் மொத்தத்துல அவ்வளவுதான் இருக்கு. மொத்தம் 10 பேர் வச்சிருக்கேன். அதுல 8 பேர் எனக்கு கன்ஃபார்மா பறக்கும். அதுல அன்லிமிட்டட் பறவையில வந்து ஓவர் டைம் பறக்கிற மாதிரி பிள்ளைல எத்தனை பேர் இருக்கும்? நமக்கிட்ட இது வரைக்கும் ஓவர் டைம்னு இல்ல. நம்மகிட்ட கூடுதல் பறந்தது இந்த 18 மணி நேரம் மேல பறந்த இந்த அதோட பேர் இருக்கா? ஆமா தம்பிட்ட இருக்கு. சரி 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 சரி.